பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, வல்லான் அல்லாஹு தஆலா நாம் கேட்டால் அதை கொடுப்பதாக சொல்கிறான். நாம் கேட்டதையெல்லாம் கொடுத்ததாகவும் சொல்கிறான். வாத்தாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீங்கள் கேட்டதையெல்லாம் அவன் கொடுத்தேன் என்று சொல்கிறான். யாராவது அச்சத்தோடு பயந்து வரும்போது அவனுக்கு அமைதி தருபவன் அவனே, அல்லாஹ் மட்டுமே. யார் மனதுடைந்து போகிறானோ அவனை தேற்றுபவன் இறைவன் மட்டுமே. யாரெல்லாம் உதவி தேடுகிறார்களோ அவளுக்கு உதவி செய்வது அவன் மட்டுமே. யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ அவளை மகிழ்ச்சிப்படுத்துவதும் இறைவன் மட்டும்தான். யாரெல்லாம் தடுமாற்றத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டி சரியான பாதையில் பயணிக்க செய்பவனும் அதே இறைவன், வல்லான் அல்லாஹ் மட்டும்தான். எனவே அருமையான பெரியோர்களே, இறைவனிடத்தில் கேட்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். இறைவனிடத்தில் கேளுங்கள். எப்போது நீங்கள் கேட்கிறீர்களோ அவன் உங்களுக்கு வழங்குவான். கேட்டது கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும். குறிப்பாக இரவு நேரங்களில் இறைவனிடத்தில் கேட்பதை இறைவன் விரும்புகிறான். அந்த இரவினுடைய கடைசி பகுதியை அல்லாஹு தஆலா இரவு மிக அதிகமாக விரும்பக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை அதிகப்படுத்தலாம். இந்த துவா என்பது, இரவில் கேட்கக்கூடிய துவா என்பது நிச்சயமாக வீணாய் போகாது. அல்லாஹு தஆலா அந்த துவாவை நிச்சயமாக அங்கீகரிப்பான். நாம் ஏந்தக்கூடிய கரங்கள் வெறுங்கையாக போகாது. எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய கரங்கள் வெறுங்கரங்களாக இல்லாமல் இறைவனுடைய அருளும் இறைவனுடைய கருணையும் முழுமையாக நிறைந்த கரங்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்திப் மத்அமக தகுன் முஸ்தஜாபத் தஅவா, உங்களுடைய உணவை ஹலாலாக ஆக்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் துவா அங்கீகரிக்கப்பட்ட மனிதராக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். ஆக அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, துவா இறைவனை நாம் அடைவதற்கும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் மிகப்பெரிய ஒரு மீடியம். அதன் மூலமாக நாம் எத்தனையோ காரியங்களை சாதிக்க முடியும். ஆனால் அதற்கு நம்முடைய வருமானமும் நம்முடைய உணவும் ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படி ஹலாலான உணவை பெற்று சரியான முறையில் இறைவனை வணங்கி அவனிடத்தில் வேண்டக்கூடிய மனிதராக ஆக்கி அல்புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.